இந்த திருக்கோயிலூர் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இந்த வருடம் திருக்கோயிலூர் உபகட்டத்தை வருவாய் கோட்டத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்து இங்கு நடத்தியிருக்கோம் சார். இதுல பல்வகையான இயந்திரங்கள், அப்புறம் கருவிகள், உபகரணங்கள் எல்லாம் எப்படி பயன்படுத்தணும். இன்னும் நிறைய விவசாயிகள் வாங்குறாங்க, கருவிகள் வாங்குறாங்க, இயந்திரங்கள் வாங்குறாங்க. அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி பராமரிக்கணும், பராமரிச்சா அதோட ஆயுள் கூடும் அப்படின்ற அந்த இது தெரியாம இருக்கிறதுனால எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரோம். ஊர் சங்கலாங்குள்ளைங்க. நான் ஒரு சிறு விவசாயிங்க. இப்ப தமிழக அரசு கொண்டு வந்த சென்ற காலங்கள்ல 40ல இருந்து 50 விழுக்காடு வேளாண் பொறியியல் இருந்துச்சு. இப்ப நான் 60ல இருந்து 70, 80 வரைக்கும் வேளாண் பொறியியல விழுக்காடு இருக்குது. அதால இது எங்களுக்கு பயனுள்ள திட்டமா இருக்குது. இங்க இருக்கிற அதிகாரி எங்களை விவசாயிகளை அப்பப்ப சொல்லி என்னென்ன மானிய திட்டங்கள் வருது, எது எதுக்கு பயன்பாட்டுக்கு இருக்குது என்பதை எங்களுக்கு தெளிவா சொல்றாங்க. இந்த வேளாண் பொறியியல் கண்காட்சி வச்சது எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. 60 HP டிராக்டர் மானியத்தில் வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக விவசாயத்துக்கு எனக்கு ரொம்ப இது உள்ளதாக இருக்குது. அதிகாரிங்க எனக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து எனக்கு இப்போ வண்டி வாங்கி கொடுத்தாங்க. எந்த விதமான இதுவும் இல்லை. இதில் எனக்கு ரொம்ப இது. அதே மாதிரி பக்கத்தில் அருந்ததியார் குபேந்திரன் அவர்கள், அவரும் வண்டி வாங்கியிருக்காரு. எங்களுக்கு விவசாயிகளுக்கு இது ரொம்ப ஏற்ற ஒரு திட்டமாக இருக்குது.